எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் காசு இல்லடா. அப்படிலாம் சொல்ல காசு இல்லடா. ஒரே ஒரு காசு இல்ல. 100 மில்லியன் 100 காசு இல்லடா. கழுத இருக்கா சும்மா இரு. ஏமா இப்படியா காரை ஓட்டுறது? என்ன ஆச்சு பையனுக்கு? ஐயோ போயிட்டான் போல் இருக்கேன். ஐயோ என்னடி பண்றது? மூச்சு நின்னு போச்சான். போலீஸ் போனா மாட்டிக்க வேண்டியதுதான். ஐயோ அவன் ஆத்தாளுக்கு ஒரே பையன் அனுப்பிச்சிங்களே. கத்தா பொண்ணை பார்த்தா பாவமாகுது. ஏதாவது இருந்தா கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு வேணுங்க? சும்மா 1000 ரூபாய் கொடுத்துரு. அவ்வளவு என்கிட்ட இருக்காதுங்க. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான். ஐயோ ப்ளீஸ். உஷா உன்கிட்ட எவ்வளோடி பணம் வச்சிருக்கேன்? என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. எங்க கிட்ட மொத்தம் 300 ரூபாய் தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எங்களை விட்டுடுங்க ப்ளீஸ். இந்தாங்க. உங்களை பார்த்தா பரதாமா தான் தெரியுது. பிரதர் நாட்டுல இப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? ஏண்டா குடிக்கிறதுக்கு காசு இல்லனா? சாகலடி. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல நீங்களே வச்சுக்கோங்க. இது என் தொழில் இல்லைங்க. நோட்டை உள்ள வைங்க. சார் இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு சும்மா போறீங்களே. என்ன பண்ண சொல்றீங்க? வர்றேன். யாரு இந்த ஆளு? சினிமா ஹீரோ மாதிரி வந்தாரு. சினிமால வர்ற மாதிரி என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாரு. ஏய் நீ என்ன சினிமால வர ஹீரோயின் மாதிரி அந்த ஆளையே பார்த்துட்டு இருக்க? ஒரு டீ போடுப்பா. சுப்ரடியா என்ன தம்பி ஊருக்கு புதுசா? முதலாளி என்ன இவன் மரியாதை இல்லாம நடந்துகிட்டான். உங்ககிட்ட மரியாதை கத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். இந்த எஸ்டேட் சூப்பரண்ட் உங்ககிட்டயே மரியாதை இல்லாம நடந்துட்டானா? யார் தம்பி நீ? யாருன்னு தெரியல. சொன்னாதானப்பா தெரியும். ஆமா யாரு? எதுக்காக தம்பி இங்க வந்திருக்க?
ஒரு கொலகாரனை தேடி. ஓ, அதுக்கு ஏன்பா இங்க வந்த? இருக்கிற இடத்துல தானே தட முடியும். அப்படியா? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. செய்யறதையும் செஞ்சுட்டு பரிதாபப்படுறேன். அதுக்காக இப்படி அடிக்கிறது? என்ன இங்க கலாட்டா? தம்பி ஊருக்கு புதுசு போல் இருக்கு. நம்ம மாதவன. அண்ணா, இவர்தான் எங்களை குடிகாரங்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. ஓ, அப்படியா? அப்பா, நான் உங்ககிட்ட சொல்ல, அவர் இவர்தான்ப்பா. அந்த தம்பியா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சமயத்துல வந்து இது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். சாருக்கு இவருக்கு ஏதாவது பிரசன்ட் கொடுத்து அனுப்புங்களேன். ஓ, ஷூர். ஐயா, உண்மையிலேயே ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு. கொஞ்ச நாளைக்கு நான் இந்த ஊர்ல இருக்கணும். அவ்வளவுதானே, கொடுத்துட்டா போச்சு. ஆமா, நீ எவ்வளவு படிச்சிருக்க? பிஏ. தட்ஸ் குட். மாதவா சார், நம்ம ஆபீஸ்லயே இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடு. சாருக்கு சார், என் அக்கௌண்டன்ட் ஊருக்கு போனவன் திரும்பி வரவே இல்ல. இவனை என் வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறேன்னு செய்யுங்க சார். மாதவன் சார், இவனை என் பங்களா கூட்டிட்டு வந்துரு. சரி சார். ஒன்னிடுவ ராஸ்கல். அடைச்சி போடா. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியா? ஆமா முதலாளி, உங்க ரூம்ல ஏதோ சத்தம் கேட்டதுன்னு ஓடியாந்தேன். ஜன்னல் வழியா யாரோ பூச்சி ஓடுறான். யார் முதலாளி? ஓடுறவனை விட்டுட்டு என்ன வந்து கேளு. போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டுமா? தேவையில்லை, அவன் யாரும் நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ போய் இழுத்து புதிர் தூங்கு. சரி முதலாளி. எங்கவன்? யாரு? என்ன கொலை செய்ய வந்தானே அந்த கொலைகாரன். அப்பா புரியலையா? யாரும் வரலையா? டேய், உன் துப்பறி இதெல்லாம் புத்தகத்தோட வச்சுக்கடா. என் துப்பாக்கியோட விளையாடாத. அப்பா, என் கெப்பாசிட்டி பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்க கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆமா, உன்னை பெத்தம்பாரு அன்னைக்கே தெரியும் என் கெப்பாசிட்டி இவ்வளவுதான். கரெக்ட். இடிச்சது தெரியுமா? இருக்கு பையன். மிஸ்டர் விஜய், இன்னைக்கு தான் வந்திருக்க. அதுக்குள்ள உன் பேர் எப்படி தெரியும்னு பாக்குறியா? நீ எப்ப வந்த, எதுக்கு வந்த, எல்லாம் எனக்கு தெரியும். கால்ல இது என்ன காயம்? அது நடக்கும்போது கல்லடிச்சிருக்கு. இந்த காயம் எதனால, எப்பப்பட்டது, எப்படிப்பட்டது எல்லாம் எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி. இது சரியில்லை. 1
2 1 2 1 2 ஏய் நில்லு என்னடி யோசனையா விளையாடல ஐயா ஐயோ ஐயோ வா 1 2 ஐயோ என்னடி என்னடி அன்னைக்கு உனக்கு உதவி செஞ்சாரு இன்னைக்கு உன் உயிரையே காப்பாத்தினாரு நீ பாட்டுக்கு அவரையே பாத்துட்டு இருக்க என்ன விஷயம்